ஹலோ சோல்ஜர்ஸ், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ எஸ்எஸ்பியிலிருந்து ஹெட் கான்ஸ்டபிள்கான நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டீவார்ட், ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷன் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரிஷியன் வெட்னரி இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆக போகுது. டோட்டலாக 233 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான வேகன்சி இருக்குது. ஸோ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய டேட், இது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டீவார்ட், ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷன், ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரிஷியன், அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் வெட்னரி, இதில் இருக்கக்கூடிய குரூப் சி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட்டு தான் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசனாக இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். அதிலே பார்த்திங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டீவார்டுக்கு டோட்டலாக 2 வேகன்சியும், கம்யூனிகேஷனுக்கு 197 வேகன்சியும், ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரிஷியனுக்கு 29 வேகன்சியும், ஹெட் கான்ஸ்டபிள் வெட்னரிக்கு 5 வேகன்சியும் வந்திருக்கு. டோட்டலாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 233 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லெவல் 4க்கான பேசிக் பே, ஓகேங்களா. 25,500 ருபீஸ் உங்களுக்கு இனிஷியல் பேசிக் பே இருக்கும். 81,100 ருபி வரையும் உங்களுடைய சேலரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அலோன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேலரி இன்னாண்டே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 35 to 40 கிட்ட வாங்குவீங்க. இப்போ உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டீவார்டுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 18 to 27 இயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். டிப்ளமோவில் பார்த்திங்க அப்படின்னா டியூரேஷன் மினிமம் 2 year கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதில் கிச்சன் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அன் இன்ஸ்டியூஷன் ரெகக்னைஸ்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அதாவது நீங்கள் கிச்சன் மேனேஜ்மெண்ட்டில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டியூரேஷன் மினிமம் 1 year as a steward in a minimum 100-bedded hospital or institution recognized by the central government, state government. அதாவது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதாவது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக 100 bed இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷனுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 18 to 27 இயர்ஸ். இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 5 years 3 yearsம், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 yearsம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அது எல்லா போஸ்ட்டுக்குமே, ஓகேங்களா. ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷனுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 18 to 27 இயர்ஸ். இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 12th பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். அதாவது 12th நீங்கள் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஷுட் ஹாவ் 3 year டிப்ளமோ கோர்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரிஷியனுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 18 to 25 இயர்ஸ். மெட்ரிகுலேஷன், அதாவது நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதுமானது தான். 2 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட், இந்த ட்ரேடில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 year டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மஸ்ட் குவாலிஃபை அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் மஸ்ட் குவாலிஃபை ஆகிடணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஹெட் கான்ஸ்டபிள் வெட்னரிக்கு பார்த்திங்க அப்படின்னா 18 to 27 இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருக்கணும். 12th நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் பயாலஜி ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் 2 year டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆரியா, வெட்னரி ஸ்டாக் அசிஸ்டன்ட் கோர்ஸ் ஆரியா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோர்ஸ் இன்ஸ்டியூஷன் ரெகக்னைஸ்டு ஃபார் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸும் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட், க்ரூஷியல் டேட் எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் டேட் அந்த க்ளோசிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்க்கு 1.6 கிலோமீட்டர் 6 minutes 30 seconds கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 800 meter ரேஸ் நீங்கள் 4 minutes கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது ஹைட்டை பொறுத்த வரையும் ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டீவார்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 165 centimeter இருக்கணும். அன்ரிசர்வ்டு கேட்டகரி அண்ட் அது ஓபிசி கேட்டகரி, ஓகேங்களா. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 155 centimeter இருந்தால் போதுமானது தான். அதே மாதிரி மேலுக்கு செஸ்ட்டை பொறுத்த வரையும் 75 to 80 உங்களுடைய செஸ்ட்
எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹில் ஏரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டோரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷனுக்கான ஹைட்டை பொறுத்தவரையும் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 80 வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் செஸ்ட் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதே வந்து ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரீஷியனுக்கான ஹைட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 167.5 சென்டிமீட்டர் இருக்கணும். 78 சென்டிமீட்டர் வந்து நார்மல் வந்து உங்களோட செஸ்ட் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இதே ஹெட் கான்ஸ்டபிள் வெட்னரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்தவரையும் 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர் வந்து 80 சென்டிமீட்டர் உங்களுடைய செஸ்ட் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்தவரையும் 157 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாவே போதுமானது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்கான உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கணும். 169.9 சென்டிமீட்டர் இருந்தால் கூட நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிருவீங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைட் கரெக்டாக இருந்தீங்கன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 3 ஹவர்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. 150 மார்க் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் நீங்கள் 2 லாங்குவேஜ்லையும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். பார்ட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 மார்க்ஸும், பார்ட் 2ல் வந்து 100 மார்க் இருக்கும். பார்ட் 1ல் வந்து ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 50 மார்க்ஸ் கிட்ட இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2ல் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்கும். நீங்கள் இப்போ எலக்ட்ரீஷியன் அப்படின்னா எலக்ட்ரீஷியனுக்கான டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து 100 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 150 மார்க்ஸ் டோட்டலாக உங்களுக்கு இருக்கும். இந்த 150 மார்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபை மார்க் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா OBC ஜென்ரல் கேட்டகரிக்கு 50% இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. SC STயாக இருந்தீங்க அப்படின்னா 45% இருக்கணும். ஸ்டேஜ் 3 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், அதாவது வந்து ஒன்லி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரீஷியனுக்கு மட்டும்தான் வந்து ஸ்கில் டெஸ்ட் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரிஷியனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனாதே நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கே போவீங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஜ் 4 வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். நீங்கள் ஒன்ஸ் மெடிக்கல் ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைனல் ரிசல்ட்டில் நீங்கள் வந்து நல்லா எக்ஸாமில் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதோடைய பேஸில் தான் வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதோடைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு, இந்த ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆக போகுது. அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்டாக எப்படி அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.